234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சியில் இந்த வாரம் திருச்சி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகள் பற்றியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடு குறித்தும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அடிமனை பிரச்சனையை நான் முதல்ல வந்தோன்னு தீர்த்து வைப்பேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யலங்கிறது எங்களுடைய வருத்தம். பெரிய குறை சொல்லிட்டு இருந்தாங்க. 4-5 எம்எல்ஏ செய்ய முடியாத அம்மா உடனே அம்மாவுக்கு கவனத்தை கொண்டு போன உடனே அறிவிச்சாங்க. காணொலி காட்சியாவே இருக்க தவிர பயன்பாட்டுக்கு வராம இருக்கு. கூடுதலாக நிதி ஒதுக்கினார்களா என்று சொன்னால் இல்லை. ஏரிய பக்கமே வர மாட்டேங்கிறார். அதனாலதான் திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு கூட்டணி தேவை. 4-5 நாட்கள் காத்து கிடக்க வேண்டிய ஒரு அவலநிலை இருக்கிறது. உண்மையிலே நாங்க அவங்கள ஒரு சில விஷயங்கள் செய்து கொடுக்காத நிலைமையில இருக்கிறது வருந்துகிறேன். திருச்சி மாவட்ட தொகுதிகளின் பிரச்சனைகள் என்ன, மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்பாக திருச்சிராப்பள்ளி ஒரு பார்வை இதோ உங்களுக்காக. திருச்சிராப்பள்ளி காவிரி கரையில் அமைந்துள்ள ஊர். சிரா என்னும் சமண துறவியின் பள்ளி சிராப்பள்ளி என்றாகி அதுவே இவ்வூருக்கு பெயராகி உள்ளது என்று கூறப்படுகிறது. தென்னகத்தின் மத்தியில் அமைந்துள்ள காரணத்தால் தென்னகத்தின் மீது படையெடுத்து வெற்றி கொண்ட அத்தனை பேரரசுகளின் ஆதிக்கத்திலும் பரந்தும் குறுகியும் திருச்சி மாவட்டம் விளங்கியது. வடக்கில் பெரம்பலூர் மாவட்டத்தையும், கிழக்கில் பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களையும், தெற்கில் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களையும், மேற்கில் கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களையும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எல்லைகளாக கொண்டுள்ளது. தாயுமான சுவாமி கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயில், உச்சிப்பிள்ளையார் கோயில் உள்ளிட்ட பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள், தேவாலயங்களும் உள்ளன. சமயபுரம் மாரியம்மன் கோயில் உலக புகழ்பெற்றதாக விளங்குகிறது. முக்கம்பு, கல்லணை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் திருச்சிக்கு அழகு சேர்க்கின்றன. திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறை உழவு மாடுகளுக்கு மட்டுமின்றி முறுக்குக்கும் பிரசித்தி பெற்றது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே கோட்டை முதல் குமரி வரை பகுதி. இதில் திருச்சி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். மணப்பாறை தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் பொன்னுசாமியை 28,299 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர் வெற்றி பெற்றார். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆனந்தை அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா 41,848 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி 1,51,561 வாக்குகள் பெற்று 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். இடைத்தேர்தலில் போட்டியிட்ட திமுகவை தவிர்த்து பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். திருச்சிராப்பள்ளி மேற்கு தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் நேருவை அதிமுக வேட்பாளர் மரியம் பிச்சை 7,179 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். சாலை விபத்தில் மரியம் பிச்சை உயிரிழந்ததை அடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு அக்டோபரில் திருச்சி மேற்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி 69,029 வாக்குகள் பெற்று 14,684 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இடைத்தேர்தலில் போட்டியிட்ட திமுகவை தவிர்த்து 14 பேரும் டெபாசிட்டை இழந்தனர். திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மனோகரன் வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அன்பில் பெரியசாமியை 20,626 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். திருவெரும்பூர் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் சேகரனை 4,205 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தேமுதிக வேட்பாளர் செந்தில்குமார் வெற்றி வாகை சூடினார். லால்குடி தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் செந்தூரேஸ்வரன் 7,155 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் சவுந்தரபாண்டியனிடம் தோல்வியுற்றார். மணச்சநல்லூர் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் செல்வராஜை அதிமுக வேட்பாளர் பூனாச்சி 19,190 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி கண்டார்.
முசிறி தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜசேகரனை விட 43,791 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக வேட்பாளர் சிவபதி வெற்றி பெற்றார். துறையூர் தனி தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பரிமளா தேவியை 10,935 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அதிமுக வேட்பாளர் இந்திரா காந்தி வெற்றி பெற்றார். 2011 தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சியை பிடித்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டுள்ளது, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறித்து பார்க்கலாம். மக்களோட போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருந்த பழைய காலத்து பாலம் தான் ஸ்ரீரங்கம் டு அந்த கொள்ளிடம் பாலம். அந்த கொள்ளிடம் பாலம் சென்னை நேப்பியார் பாலத்துக்கு ஈக்குவலா ஒரு 88 கோடியில முடிவடையும் பணியில ஆரம்பிச்சு முடிவடையும் இதுல இருந்துட்டு இருக்கு. அதே போல பாலம் பாத்தீங்கன்னா திருவானைக்கோள் ட்ரங்க் ரோட்ல 77 கோடியில இப்ப ஆரம்பிக்க போறாங்க. இது மாதிரி மக்களுக்கு பார்த்து பார்த்து அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துல ஒரு எம்எல்ஏவோ ஒரு முதல்வரோ செய்ய முடியாத திட்டங்கள் எல்லாம் அவர் குறிப்பா ஒரு சொல்லணும்னா ஒரு 25 வருடங்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு தேவையான வேலைகளையும் சரி, திட்டங்களையும் சரி, மக்களுக்கு தேவையானது, பெண்களுக்கு தேவையானது, வளர்றவங்களுக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது, அப்படி பார்த்து 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 ஒவ்வொரு பருவத்திற்கும் பார்த்து அம்மா செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த ஊர் மக்களுடைய தலையாய பிரச்சனையா இருக்கிறது அடிமனை பிரச்சனைங்கிறது. அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது முத்தாய்ப்பா பல இடங்கள் அவங்க சொல்லும் போது அடிமனை பிரச்சனையை நான் முதல்ல வந்தோன்னு தீர்த்து வைப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா 4 வருஷம் கடந்த பிறகும் இன்னும் அந்த பிரச்சனைய அதனுடைய தாக்கத்தை அதிகாரிகளும் அரசும் அவங்கள்ட்ட இன்னும் சரியா எடுத்து சொல்லாதனாலையும் அதுக்கு ஆர்வம் காட்டாதனாலையும் இன்னும் அந்த பிரச்சனை தூங்கக்கூடிய பிரச்சனையா தான் இருக்கு. இதெல்லாம் உண்மையில வருத்தம் அளிக்கக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு நாளைக்கு விழா காலங்களையும் சரி சாதாரண நேரங்களையும் சரி ஆயிரக்கணக்கான பயணிகள் இருந்து லட்சக்கணக்கான பயணிகள் வரை போறாங்க. ஆனா ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நிலையங்கிறது இங்க கிடையாது. அங்கங்க விசில் சத்தம் கேட்டோன்னா மக்கள் ஏறுறதும் அங்கங்க இறங்குறதுமா ஒரு அல்லவலப்படக்கூடிய டிராபிக் ஜாம் தான் இங்க இருக்கு. நாங்க முதல்வர் தொகுதியா ஸ்ரீரங்கம் அறிவிக்கப்பட்ட உடனே நாங்க நினைச்சோம் எப்படியா இருந்தாலும் ஆண்டிப்பட்டியா இருக்கிறது அரசிப்பட்டி மாதிரி மாறிடும், ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி மாறிடும் நினைச்சோம். ஆனா தொடங்கின இடத்திலேயே பேக் டு பெவிலியன்ங்கிற மாதிரி தொடங்கின இடத்திலேயே தான் இருக்கு. ஆஸ்பத்திரியில் 4 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்து மேம்பாட்டு பணிகள் நடத்தப்பட்டதாக சொல்கிறார்கள். இங்கே சரியான மருத்துவர்கள் கிடையாது. சிடி ஸ்கேன் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து கொண்டு வரப்பட்ட சிடி ஸ்கேன் ஒரே ஒரு அந்த ஆபரேட்டரை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் சிடி ஸ்கேன் தனியார் பணம் கட்டி எடுத்தால் அந்த ரிசல்ட் கிடைப்பதற்கு 4-5 நாட்கள் காத்து கிடக்க வேண்டிய ஒரு அவலநிலை இருக்கிறது. இதை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு இதை செய்து தர வேண்டும். இப்படி பல்வேறு பிரச்சனை திருவரங்கத்தை ஒருங்கிணைந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை. இன்றைக்கு திருவரங்கம் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே சீட்டாட்ட அதாவது ரெக்கரேஷன் கிளப் மணமகிழ் மண்டம் என்ற ஒரு மாநகராட்சியினுடைய இடம் 99 ஆண்டுகள் லீஸுக்கு விடப்பட்டு அது இன்று மாநகராட்சி கையகப்படுத்தி இருக்கிறது. அந்த இடத்தையும் அதன் அருகிலே இருக்கிற பூங்காவையும் ஒரு சிறு பூங்கா, அந்த பூங்காவில பொழுதுபோக்கு அம்சம்லாம் கிடையாது, அது பிச்சைக்காரர்களோட மறுவாழ்வு இல்லமாக இருக்கிறது. அதையும் சேர்த்து இந்த திருவரங்கத்திற்கு நல்லதொரு பஸ் நிலையத்தை நகர பேருந்து நிலையத்தை இங்கே அமைத்திட நல்ல வசதியாக இடம் கிடைத்திருக்கிறது. அந்த இடத்திலே அந்த பேருந்து நிலையத்தை அமைப்பார்கள் என்று சொன்னால் திருவரங்க மக்களுக்கு மிகப்பெரிய வசதியாக இருக்கும். திருச்சியில் உள்ள பழமையான ராஜன் பூங்காவை சீரமைக்க சட்டமன்ற உறுப்பினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் மக்கள் நெரிசலால் மத்திய பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்கின்றனர். மேற்கு தொகுதியில ராஜன் பூங்கான்னு ஒன்னு இருக்குது. அந்த ராஜன் பூங்கா பழமையான பூங்கா. அதுல மாணவர்கள் பயிற்சி பெற்று எத்தனையோ பேர் போலீஸ் பயிற்சிக்கு போயிருக்காங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அதோடைய மதில் சோர்லாம் இடிந்து மிக மோசமான நிலைமையில கழிப்பிடமா காணப்படுது. அங்க பகுதியில் இருக்க மக்கள்லாம் போய் கழிப்பிடமா அதை ஆக்கிட்டாங்க. அதனால ஏன் இதை செய்யறாங்க, ஒரு தனியாட்ட ஒப்படைச்சு அதை நல்ல முறையில சிறந்த பூங்காவாக அதை உருவாக்குனா அங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல பயன்படுன்னு சொன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழை ஒரு பசுமை மாநிலமாக மாற்றுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மேற்கு தொகுதியை மட்டும் ஏன் இப்படி கண்டுக்காம ஒரு பார்க் நல்ல இருந்த பார்க்கை அதாவது பூங்காவை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது என்ன இதுன்னு தெரியல. அதுல கண்டிப்பா மேற்கு தொகுதியில் இருக்கிற
அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை கவனம் எடுத்து செஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் செய்யலைங்கிறது எங்களுடைய வருத்தம். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா மத்திய பேருந்து நிலையம் இங்க இருக்கு. இந்த பேருந்து நிலையம் ஒரு நகர பகுதியில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகுது. அதோடு மட்டும் இல்லாம மழை காலங்கள்ல தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் செல்லக்கூடியவருக்கு தகுதி இல்லாத ஒரு நிலை இருக்கு. அதோடு இல்லாம இங்க இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே குறுகியதா இருக்கிறதுனால இந்த மத்திய பேருந்து நிலையத்தை நகர பகுதியிலிருந்து வெளியில கொண்டு போய் ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமா அமைக்கணும்னு பல ஆண்டுகளா பல்வேறு கட்சிகள்கிட்டையும் கோரிக்கை பொதுமக்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் வைக்கப்பட்டது. ஆனா இன்று வரைக்கும் அது எந்த விதமான செயல்பாட்டுக்கும் வரல. அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மேக்சிமம் பாத்தீங்கன்னா கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிற மாதிரி மக்கள் பயன்படுத்துற இந்த பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா எப்பயுமே மக்கள் நெருக்கம் உள்ள பகுதி இது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா எந்த விதமான மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இந்த நிர்வாகம், இந்த மாநில அரசு எதுவுமே செஞ்சு தரல. ரெண்டாவது, இங்க வர்ற மக்களுக்கு ஒரு குடிக்க தண்ணி கூட கிடையாது. நிக்கிறதுக்கு மழை காலங்கள்ல, வெயில் காலங்கள்ல ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. இதை நாங்க பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்தோம். எந்த அடிப்படை வசதிகளையும் கூட இந்த நிர்வாகம் செஞ்சு தரல. இதை பத்தி நாங்க சட்டமன்ற உறுப்பினர், எங்க இந்த தொகுதியோட எம்எல்ஏ எல்லாத்துக்கிட்டையும் முறையிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்த விதமான இதையும் இது செஞ்சு தரல. இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் டெய்லி இந்த சாலையில நடந்து கூட போக முடியாத அளவுக்கு இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு இந்த சாலையை கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உடனடியா இந்த நிர்வாகம் தலையிட்டு ஒரு நிரந்தரமான பேருந்து நிலையத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மக்கள் பயனடைய வழிவகை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். 1982 தெப்பகுளத்துல நாங்க கடை வச்சிருந்தோம். எங்களை சிக்னல் போடுறதுக்காக தூக்கி சிங்காரத்தில் போட்டாங்க. 82 இருந்து இந்த வணிக வளாகத்தை கட்டித்தரேன்னு சொல்லி இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கட்டின பாட்டை காணோம். ஆட்சி மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. இந்த மாநகராட்சியில் ஏற்கனவே 7 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணாங்க எங்களுக்கு கட்டி தர்றதா. ஆனா 7 கோடியே சேங்ஷன் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா காணா போயிருச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிட்டு வருது, கமிஷனர் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எங்களை கட்டின பாட்டை காணோம். இப்போ ஒரு 4 வருஷமா தீபாவளிக்கு கார் பார்க்கிங் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கார் பார்க்கிங் விட்டாங்க. அப்ப நேரம் சுத்தப்படுத்துவாங்க. யாராவது அதிகாரிகள் வந்தாங்கன்னா அப்பப்ப சுத்தப்படுத்தி அதிகாரி சென்னையில பார்த்துட்டு போவாங்க. அதோட சரி, போனதோட சரி. திருவெரும்பூர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டும் மக்கள் துவாக்குடி பால் பண்ணை இடையே சர்வீஸ் ரோட் அமைக்கப்படாததற்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மீது புகார் தெரிவிக்கின்றனர். ரோடு, சாக்கடை வசதி, தண்ணி, குடிநீர் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரீட் லைட்டு எதுவுமே எரியறது இல்ல. நாங்களும் எம்எல்ஏக்கும் மனு கொடுத்துட்டோம். மீறி ஒரு தடவை போராட்டமும் பண்ணிட்டோம். போராட்டத்துக்கு கூட எல்லாம் வந்திருந்தாங்க. ரோடு பிளாக் ஆகி ஒரு 4 நாள்ல நாங்க உடனே போட்டு தரோம்னு சொன்னாங்க. அதுவுமே போட்டு தரவே இல்லை. திரும்ப எம்எல்ஏ கிட்ட, கலெக்டருக்கு எல்லாருக்குமே மனு கொடுத்துருக்கோம். எத்தனை தடவை நாங்க சொல்லியுமே ஒரு தடவை கூடயுமே எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் என்னதான் செய்யணும்? 18 வருஷம் ஆச்சு நாங்க வந்துன்றதுக்கு. நாங்களே செலவு பண்ணி தான் நாங்களே ரோடு போட்டுக்கிட்டோம், மண் அடிச்சிட்டோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். எங்களோட அசோசியேஷன்ல இருந்தே காசு வசூல் பண்ணி ஒவ்வொரு தடவையும் முள்ளு வெட்டுறதுல இருந்து சுத்தம் பண்ணிக்கிறது. இல்ல மாநகராட்சின்னு சொல்றாங்க, இது இப்ப கேட்டாக்கா கூத்தாப்பாரு பேரூராட்சின்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்குமே நாங்க என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 சைடும் தெப்பக்குளம் மாதிரி தான் இருக்கு. ஒரு சைடு கூட கொஞ்சம் கூட நாங்க குடும்பம் பண்ற மாதிரியே இல்ல. அவ்வளவு கொசு. டெய்லி 4 மணிக்கு மேல கதவு திறந்து வைக்க முடியாது. அவ்வளவு கொசு. சாக்கடையில எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க எல்லாருமே 3/4 சாக்கடை தண்ணி தான். தண்ணி முதல்ல எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கிடையாது. காவேரி இந்த லைன்ல தான் போகுது. இங்க இருந்து பீச்சுக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்க, இங்க இருந்து கூத்தைப்பாருக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஆனா கூத்தைப்பாரு பேரூராட்சியில இருக்க எங்களுக்கு தண்ணி கிடையாது. இவங்களை கேட்டா அது திருவெரும்பூர் நகராட்சின்றாங்க, அவங்கள கேட்டா இது கூத்தைப்பாரு பஞ்சம். 2 பேத்துக்கும் நடுப்புற மாட்டிட்டு நாங்க தான் முழிச்சுட்டு இருக்கோம். ஆனா வரி வாங்குறதுல குறை வைக்க மாட்டேங்கிறாங்க, மத்த வசூலுக்கு எல்லாம் குறை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு வசதியுமே இங்க இல்ல. மெயினா பாத்தீங்கன்னா சாக்கடை தான். வீட்டு தண்ணி போறது எல்லாமே ஒரு காலி பிளாட் இருந்துச்சுன்னா அதுல போய் நிக்குது. அந்த பிளாட்லயும் வீடு கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற வழியே இல்ல தண்ணி போறதுக்கு. அதனால டெங்கு ஃபீவர் பரவுது. அவங்க சொன்ன மாதிரி ஆட்டுக்கல்ல இதுல எல்லாம் தண்ணி இருந்தா சொல்றாங்க. முந்தா நாள் கூட ஏதோ கொசு மருந்து அடிக்கிறேன்னு வந்தாங்க. அடிச்சு என்ன பிரயோஜனம்? தண்ணி இவ்வளவு நின்னா என்ன பண்றது? பார்த்தா வீட்டு வரியெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வாங்க தர்றாங்க. அதெல்லாம் வருஷம் நாங்க சொல்றோம் வீட்டு வரியே கட்ட மாட்டோம் ஒண்ணுமே அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு மட்டும் சும்மா கட்டுங்கன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு வசதியுமே பண்ணி தர்றதே இல்ல. மத்திய அரசு 2013 அரசு ஆணை வெளியிட்டுட்டாங்க. 16 மாசம் ஆச்சு இந்த சர்வீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு முறையா நம்ம தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஒத்துழைப்பு கொடுத்து தமிழக அரசு இந்த இடத்த கையகப்படுத்தி கொடுக்கணும். அந்த மத்திய அரசு அறிவித்த ஆணையை
கிட்டத்தட்ட 16 மாசம் முடங்கி கிடக்குது. இது எங்க முடங்கி கிடக்குது? முக்கியமா தமிழக அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ற அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கீழே ராஜீவ் ரஞ்சன் சொல்லிட்டு ஒரு செயலர் இருக்காரு. இந்த 2 பேருமே இந்த திட்டத்தை அது வேணுக்குன்னு முடக்கிறாங்களா என்னத்துக்காக முடக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா 16 மாசமா இந்த திட்டத்தை செயல்படுறது இந்த 2 பேரும் தான் காரணம். நம்ம தமிழக அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை இதுக்கு தான் காரணம். மத்திய அரசுக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி முடங்கி கிடக்கிறது முதலமைச்சருக்கு தெரியுமா என்னங்க தெரியாது. அடிப்படை வசதிகள் இல்லை உள்ளிட்ட பல்வேறு புகார்களை தொகுதி மக்கள் கூறுவது பற்றி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில் இதோ. தொகுதி மக்களுக்கு எனக்கு கொடுக்கிற நிதியிலிருந்து ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அடிப்பைப்பு போடுறதுக்கு தான் இந்த நிதி என்னால் பயன்படுத்த முடியுமோ இல்லையா, முழுமையாக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த நிதி ஆதாரம் போதாது. அது மட்டுமல்லாமல் நான் அந்த மக்களோட தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் எனக்கு அரசு துறையிலிருந்து மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எனக்கு அனைத்து நிதிகளும் எனக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அத்தனை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வேண்டும். நாங்கள் எதிர்கட்சின்ற காரணத்தினால கலெக்டர்லேருந்து நான் சொல்றேன், எங்களுக்கு யாருமே சரியான அணுகுமுறை கிடையாது. நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்களே கலெக்டருக்காக கூட அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, எங்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு. அது போன்ற நிலையை தான் நாங்கள் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற நீங்க எங்கள் நிலையை கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க. மக்கள் விஷயத்துல உண்மையிலே நாங்க அவங்கள ஒரு சில விஷயங்கள் செய்து கொடுக்காத நிலைமையில இருக்கிறது வருந்தி. லால்குடி உள்ளிட்ட இன்னும் பிற தொகுதி மக்களின் பிரச்சனைகள் குமுறல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா என ஆதங்கப்படும் லால்குடி மக்கள் பாலம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் குறை கூறுகின்றனர். இந்த லால்குடியில டிராபிக் அதிகமா இருக்கு. நாளுக்கு நாள் டிராபிக் அதிகம். லாரி, மோட்டார் சைக்கிள், காரு போன்ற இதில் டிராபிக் போனா 1 மணி நேரம் ஆகுது கடக்கிறதுக்காக அந்த டேர்னிங்லயே. இதுக்கு முன்னாடி தாசில்தார், ஆர்டிஓ எல்லாம் மீட்டிங் போட்டு கடைக்காரங்களாம் காலி பண்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் காலி பண்ணல. இதுக்கு கிட்டத்தட்ட 5 மாசம் ஆச்சு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இது வரைக்கும் டிராபிக் நீட்டு பண்ண முடியல. பாலம் வேலையும் இப்போ தேங்கி நிற்கிது. இதனால லால்குடி உள்ளர ஊருக்குள்ள போக முடியல, வர முடியல. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஆஸ்பத்திரி கூட போக முடியல. எப்போ முடிக்க போறாங்கன்னு எங்களுக்கே தெரியல. தாலுகா ஆபீஸ்ல பாருங்க, ஒரு அடிப்படை வசதியே கிடையாது. அந்த ஆபீஸுக்குள்ளார 10-12 ஆபீஸ் இருக்குங்க. தாலுகா ஆபீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, 2 கோர்ட் இருக்குது, சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ் இருக்குது, மற்ற பொதுப்பணித்துறைகள் உள்ள ஆபீஸுகள் இருக்குது, குடிநீர் வாரியம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஜெயில் இருக்குது, மற்ற இன்னும் ஆபீஸ் ஒரு மொத்தம் 11 ஆபீஸ் என்னமோ இருக்கு. உள்ள நுழைய முடியல. டிராபிக் எல்லாமே ஒரு ஒண்ணுக்கு போறது கூட வசதி, சின்னீர் கழிக்கிறது கூட வசதி இல்லைங்க. பாத்ரூம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இடம் இருக்கு, கட்டவே மாட்டேங்கிறாங்க ஒண்ணுமே. எனக்கு விவரம் தெரிஞ்சாலும் அப்படிதான் கிடக்குறேன். மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதில்லையாமே என்று லால்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்டால் அவர் கை காட்டுவது அமைச்சர்களையும் அதிகாரிகளையும். என்னை பொறுத்தவரை நான் அமைச்சர்களிடத்திலோ அரசு அதிகாரிகளிடத்திலோ வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் எதுவும் செவி கொடுத்து கேட்பதும் இல்லை. அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. உதாரணத்திற்கு இன்றைக்கு எங்கள் காலத்தில் தொடங்கப்பட்டுள்ள பணிகளையே அவர்களை நிறைவேற்றி கொடுக்க கேட்டுக்கொண்டு இதுவரை நிறைவேற்றி கொடுக்கவில்லை. அவர்கள் புதிதாக எதுவும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூட எங்களுடைய கோரிக்கை அல்ல. என்னால் செய்த பணிகளையே முடித்துக் கொடுத்தாலே அவர்கள் செய்த புண்ணியமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறும் மணச்சநல்லூர் தொகுதி மக்கள் சமயபுரம் கோவிலை சுற்றி பல்வேறு அரசு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பாதாள சாக்கடை மணச்சலுக்கு வருதுன்னு சொல்லி மணச்சல் கோவில் மட்டும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. 2வது ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள சமயபுரமும் சேர்த்து சொன்னாங்க. அது இன்ன வரைக்கும் அந்த எந்த அடிப்படையும் பண்ணல. நாங்க ஆனா வேணான்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம். திருப்பி வேணும்னு சொல்லி அவங்களும் அறிவிச்சாங்க. நாங்க அது திருப்பியும் நாங்க எழுதி கொடுத்து எல்லா மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்து இப்ப கொடுத்துருக்கோம். அதுலயும் 4 பேர் சுத்தமா பாதாள சாக்கடை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த பாதாள சாக்கடைனால எந்த வித சாக்கடையோ ரோடோ எதுவுமே வரல. எந்த ஒரு மனசூருக்கு எந்த ஒரு ஒர்க்குமே வரல. இந்த மனசூர் பொறுத்த அளவுக்கு பாதாள சாக்கடை செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தண்ணி போக்குவரத்து எங்கேயும் போகாம எங்கேயுமே இது பண்ணாம இருக்கு. பாதாள சாக்கடை இதுவரெல்லாம் செஞ்சது இல்லை. இது மணச்சூர் சமயபுரம் போற ரோடு அப்பையிலேருந்து இன்னொரு ரோடு போட்டதே இல்லை. அது குண்டும் குழியுமா தான் இருக்கு. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. இது ஒண்ணு. 2வது கைதியில டிராபிக்கா இருக்கு. லாரி போக்குவரத்து போக முடியாம போன இது ஆட்சியிலேயே அந்த இது பைபாஸ் ஓபன் பண்ணி விட்டாங்க. இது வரலாம் அவங்க செயல்பாடு வச்சுட்டு போறாங்க. திருப்பி இவங்க செய்வாங்கன்னு பாக்குறாங்க. இவங்களும் இது வரலாம் செஞ்சப்பட்டாங்க. இந்த மணச்சநல்லூர் தொகுதி முதல்ல தொகுதியா பிரிக்கப்பட்டு முதல் இந்த தொகுதிக்கு இப்பதான் பூனாச்சி தான் முதல் எம்எல்ஏ வந்திருக்காரு. இன்னைக்கு மந்திரியாவும் இருக்கிறாரு. அவர் காலத்துல ஏதாவது நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தோம். இது வரைக்கும் ஒன்றும் நல்லது நடக்கல.
ஒரு அரசு அறிவித்த மருத்துவமனையும் 4.5 ஆண்டு காலம் ஆச்சு, இன்னும் வந்து சேரல. அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தினசரி 50,000 பேர் வரைக்கும் வர்றாங்க. அவங்க வரக்கூடிய வண்டிகள் வாகனங்கள் நிறுத்த சரியான இடம் இல்லை. கோயில்லையும் அதுக்கு சரியான வசதிகள் செஞ்சிட மாட்டேங்கிறாங்க. இங்கே தீயணைப்பு நிலையம் கிடையாது. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு மருத்துவமனை இல்லை, தீயணைப்பு நிலையம் இல்லை. சுகாதார வசதி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அங்கே வரக்கூடிய பக்தர்களால வியாதி பெருகிருமோ நமக்கு ஒரு அச்சம் அந்த ஊர் மக்களுக்கு நிலவுது. கோயிலில் மண்டபம் கட்டினாங்க, தங்கு விடுதி கட்டினாங்க, இதெல்லாம் திறந்து பயன்பாட்டுக்கு வரல. முடிமண்டபம் கட்டினாங்க, பயன்பாட்டுக்கு வரல. காணொலி காட்சி மூலமா திறந்து வச்சாங்க, திறந்து வச்சது காணொலி காட்சியாவே இருக்க தவிர பயன்பாட்டுக்கு வராம இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. மணச்சநல்லூர் தொகுதி மக்களின் பிரச்சனைகள் குறித்து பார்த்தோம். இது குறித்து அமைச்சரும் இந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான பூனாட்சியிடம் கேட்டபோது சுத்தாம்பூரில் தடுப்பணை கட்டப்பட்டது குறித்து கூறினார். அதாவது 4 எம்எல்ஏக்கள் செய்யாததை தான் செய்ததாக கூறுகிறார் பூனாட்சி. புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட மணச்சநல்லூர் தொகுதி 2011 அம்மா அவர்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆனதுக்கு பின்னால இந்த தொகுதிக்கு 129 குடியிருப்புகளுக்கு 18 கோடி ரூபாயில காவிரி தண்ணி கொடுத்துருக்கோம். நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா சித்தாமூர்ல ஒரு பெரிய குறை சொல்லிட்டு இருந்தாங்க. 4-5 எம்எல்ஏ செய்ய முடியாத அம்மா உடனே அம்மாவுக்கு கவனத்துக்கு கொண்டு போன உடனே அறிவிச்சாங்க. அதாவது தடுப்பணை சித்தாமூர்ல ஐயாத்துல ஒரு தடுப்பணை 6.5 கோடி ரூபாயில தடுப்பணை கொண்டு வந்திருக்கும். தொகுதி பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் தலை காட்டுவதில்லை என்று கூறும் முசிறி மக்கள் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எதனையும் செய்து முடிக்கவில்லை என்றும் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் புகார் பட்டியல் வாசிக்கின்றனர். காட்டுப்புற ஏரியாவுக்குள்ள வாழை விவசாயம் பண்றாங்க. அவர் காட்டுப்புறத்துல ஒரு மார்க்கெட் இருக்குங்க, நாங்க வாழை போட்டிருக்கிறோம். தண்ணி சரியானபடி தண்ணியே கிடையாதுங்க. வாழை காஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இது பதம்படுத்துறதுக்கு வாழைக்காய அழிக்காத அளவுக்கு கெடாத அளவுக்கு பதம் பண்ணி தரேனாரு மார்க்கெட்ல. அது இது வரைக்கும் அன்னைக்கு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுதான். இது வரைக்கும் நாங்க பார்க்கவும் இல்ல. வாழையெல்லாம் விவசாயம் கெட்டு போச்சுங்க. தண்ணி சரியானபடி தண்ணி இல்லாதனால வீணா போச்சுங்க. நாங்களாம் விவசாயம் எல்லாம் என்ன பண்றதுங்க? முசிறி எம்எல்ஏ அவர்கள் போன வீடு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தார். இந்த ரோட்டை போட்டு தரணும் சொல்லி இந்த ரோட்ல தான் வாக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். அப்ப இந்த ரோட்டை போட்டு தரணும் இது வரைக்கும் வரவே இல்லை. குடிநீர் வசதி எதுவுமே இல்லை, சாலை வசதி செய்யவே இல்லை. மாதிரி நன்றி தெரிவி கூட வரல. முருகன் சிறுவர்கள் இப்ப சொன்னா மனு கொடுத்தா பாக்குற மாதிரி தடுப்பணை கட்டணும் இது வரைக்கும் கேட்கல. ஏன்னா எதுவும் கேட்கவே இல்லை. ஏரியா பக்கமே வர மாட்டேங்கிறார் 4 வருஷமா. எம்எல்ஏ அன்னைக்கு பார்த்ததான் மாதிரி நாங்க போய் முசிறிக்கு போய் பார்க்க முசிறி இல்லைங்க, கேட்ட திருச்சி இருக்காங்க, மெட்ராஸ் இருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் நான் கண்ணில் பார்க்கவும் முடியல. துறையூர் தொகுதியில் சாக்கடை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கூறும் மக்கள் ஏரிகள் வாய்க்கால்களை தூர்வாரினால் நீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படும் என்கின்றனர். இந்த 4.5 வருஷத்துல எந்த விதமான தெரு வசதிகளும் சாக்கடை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்க கிடையாது. சிமெண்ட் ரோடு எதுவுமே போடல. முக்கியமா விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எந்த ஏரியுமே நிரம்புற மாதிரியான வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுக்கல. ஒரு ஏரியில இருந்து இன்னொரு ஏரிக்கு தண்ணி போகணும்னா அந்த மாதிரி ஏரி கடை போய் போகணும்னா மற்ற அந்த வாய்க்கால்கள் எதுவுமே தூர் வரல. இந்த 4.5 வருஷத்துல இதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்து வர்றவங்களாவது இதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் பெருசா விரிவாக்கம் பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கும். பட் எந்த ஒரு தொழிற்சாலை போக்குவரத்து கொஞ்சம் துறையூருக்கு கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா வேலை வாய்ப்புகளுக்கு நல்லதா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாமே திருச்சி தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு தம்மம்பட்டி பக்கத்துல பெரம்பலூர் இது நியர்பையா இருக்கனால ஒரு அரசு அறிவியல் கலைக்கல்லூரி வந்தாக்க எங்களுக்கு ரொம்ப மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மணப்பாறை தொகுதியில் அரசு கல்லூரி அமைத்து தருவேன் என்ற சட்டமன்ற உறுப்பினரின் வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பும் மக்கள் காய்கறிகள் மலர்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு இல்லாததால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். ஏழை கூலி தொழிலாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு கலைக்கல்லூரி அமைத்து தருவேன் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் கட்டாயம் இடம்பெறும். அது தேர்தல் வாக்குறுதிகளில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதுவரை அந்த கலைக்கல்லூரி என்கிற அறிவிப்பு கூட தமிழக அரசால் அறிவிக்கப்படவில்லை. இது மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றும் அமைத்து தருவேன் என்று சொன்னவர்கள் இதுவரை செய்யவில்லை. மணப்பாறை தொகுதி முழுவதும் ஒரு வறட்சி பாதித்திருக்கிற பகுதியாக இருக்கிறது. ஆற்று நீர் பாசனமோ ஊற்று நீர் பாசனமோ இல்லாத இந்த பகுதியில் காய்கறிகள் மலர் சாகுபடி பூ சாகுபடி செய்யக்கூடியவர்கள் வையம்பட்டி பகுதியில் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த காய்கறிகளையும் அந்த விடுங்கப்படுகிற அந்த பூக்களையும் அவர்கள் பாதுகாப்பதற்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் அமைத்து தருவேன் என்று சொன்னவர்கள் இதுவரை அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் கூட துவங்கவில்லை. அறிவிப்பு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது.
கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் எந்த பகுதியிலையும் இதுவரைக்கும் சாலை அடிப்படை தேவையான சாலை இல்ல. அதே மாதிரி குடிநீர் பிரச்சனையை தேர்தல் அறிக்கையில சொல்லும்போது குடிநீர் பிரச்சனையை நாங்க வந்தோமா சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தோம்னா இந்த மணப்பாறை மற்ற தொகுதி பக்கத்துல எல்லா பகுதியிலையும் சொல்ல போனோம்னா போராட்டம் குடிநீருக்காகவும் உப்பு நீருக்காகவும் போராடாத பகுதியே இல்லை என்ற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைக்கு இந்த மணப்பாறை தொகுதி மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன. எதையுமே செய்ய நடக்கல என்றதுதான் எங்களோட கருத்து. துறைமுகம் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. இதுகுறித்து கடந்த திமுக ஆட்சியில் இந்த துறையின் அமைச்சராக இருந்த தமிழரசி அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம். அவற்றை தற்போது பார்க்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு திமுக செய்தது என்ன என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதில் இதோ. அருந்ததியினர் நலவாரியம் அமைத்துக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பழங்குடியினர் நலவாரியம் அமைத்துக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு இடஒதுக்கீடு என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு இடஒதுக்கீடை பழங்குடியின மக்களும் ஆதிராவிட மக்களும் பயன்பெறுகிறோம் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு இடஒதுக்கீடு, அதாவது ஆதிராவிட மக்களுக்கு 16% இடஒதுக்கீடு, அந்த 16%ஐ 18% உயர்த்தி கொடுத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த 18% முழுவதுமாக ஆதிராவிட மக்கள் பயன்படுத்த வேண்டும், கூடுதலாக 1% பழங்குடியின மக்களுக்கு என்று செய்து மாற்றிக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதிமுக ஆட்சியில் ஆதி திராவிடர் நலன் பாதுகாக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு தமிழரசி அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் ஆதிராவிட மக்களுக்கு வன்கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆதிராவிட மக்களுடைய நிதி முறையாக ஒதுக்கப்படவில்லை. ஒதுக்கப்பட்ட நிதிகள் கூட அவை முறையாக அந்த மக்களுக்கு போய் சேரவில்லை என்று சொல்லி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் திருமதி புனிதா அவர்கள் பேட்டி கொடுத்து சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய கருத்தை பதிவித்து சென்றிருக்கிறார்கள். ஆக எதிர்க்கட்சி நாங்கள் சொன்னால் கூட அது தவறு என்று நீங்கள் கருதினால் கூட தேசிய அளவில் வருகின்ற அவர்கள் புனிதா அவர்கள் தங்களுடைய கருத்தை இங்கே தமிழகத்தினுடைய ஆதிராவிட மக்களுடைய கருத்தை, எண்ணத்தை, மக்கள் படும் துயரத்தை அவர்கள் தங்களுடைய கருத்தாக பதிய வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆக மக்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு தமிழரசியின் பதில் இது உங்களுக்காக. நிதிகளை துறைகளுக்கு ஒதுக்குனது தவிர கூடுதலாக நிதிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் தந்து எங்களுக்கு துறையின் மூலமாக தந்து அவை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்குள்ள ஆட்சியில் நீங்கள் பார்ப்பது என்று சொன்னால் எந்த ஒரு திட்டங்களும் மக்களுக்கு சென்றடையவில்லை. கல்வி உதவித்தொகை சரியாக கிடைக்கவில்லை. மாணவர்கள் அங்கங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். சென்னையில் கூட சமீபத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததாக பத்திரிகை வேளாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆக மக்களுக்கான பணிகள் இந்த ஆட்சியில் நடைபெறவில்லை. மக்களுக்கான திட்டங்களும் கிடைக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சரின் செயல்பாடு எப்படி உள்ளது? ஆதி திராவிடர் மாணவர்களின் கல்வித்தரம் உயர்ந்துள்ளதா என்ற கேள்விக்கு தமிழரசியின் பதில். இந்த துறையின் சார்பாக என்ன செயல்பாடுகள் நடக்கிறது, அமைச்சர் இருக்கிறாரா, அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இல்லை. இப்ப நாங்க அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக மாணவர்களுடைய கல்வித்துறையில் கல்வி வளர்ச்சியில் நாங்கள் அக்கறை செலுத்தினோம். காலாண்டு முடிந்தவுடன் ஆசிரியர்களுடன் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துவோம். அரையாண்டு முடிந்தவுடன் மாணவர்களுடன் ஆசிரியருடன் கலந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தினோம். இதன் மூலம் பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் எப்படி இருந்தது என்று சொன்னால், பள்ளி கல்வித்துறையோடு ஒப்பிடுகின்ற அளவிற்கு, பள்ளி கல்வித்துறையோடு போட்டியிடுகின்ற அளவுக்கு எங்களுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போது எப்படி இருக்கு என்று சொன்னால், இன்றைக்கு ஆதிராவிட மக்களுடைய கல்வி வளர்ச்சி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அதை கேட்பதற்கோ அல்ல அதை பற்றி முறையாக ஆசிரியர்களுக்கு சொல்லுவதற்கோ இன்றைக்கு ஒரு தலைமை சரியாக இல்லை என்று நாம் கூற வேண்டும். இந்த வாரம் அரசியல் விமர்சகர் பக்கத்தில் நாம் சந்திக்க இருப்பது அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். 2016 தேர்தலில் அதிமுக தனித்து போட்டி என்ற நிலையை எடுக்கலாம் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகும் நிலையில் திமுக தனித்து போட்டியிட தயங்குவது ஏன்? 2014 பாராளுமன்ற தேர்தல் அடிப்படையில் பார்த்தோம்னா திமுக அப்பவும் ஒரு கூட்டணியில் இருந்தாங்க, சிறிய கட்சிகளுடன் கூட்டணி வச்சாங்க. அதிமுக தனித்து போட்டியிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 2 அணிகளுக்கு இடையே இருந்த வாக்கு சதவிகித வித்தியாசம் 17% வாக்கு வித்தியாசம் இருந்தது. அதிமுக அதிகமா பெற்றாங்க. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் மே மாதத்துக்குள்ள 2 ஆண்டு காலத்துக்குள்ள
ஓரளவுக்கு அதிமுக அரசு மீது அதிருப்தி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு 2014 விட அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு இந்த 17% திமுகவால் தனித்து ஈடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு கூட்டணி தேவை. ஒரு சிறிய கட்சிகளுடன் மட்டும் கூட்டணி, பல கட்சிகளுடன் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கிறது. அதே சமயம் அதிமுக நிச்சயமாக தனியாதான் போட்டியிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றவும் முடியாது. ஏனென்றால் திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் அவங்க அதிமுக பொறுத்திருந்து பார்ப்பாங்க. திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக அதிமுகவும் திரு வாசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் கூட்டணி வைத்து ஒரு கூட்டணி ரீதியாக இந்த திமுக கூட்டணியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நிச்சயமாக அதிமுக தனியாதான் போட்டியிடும் என்று இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைய சூழலில் அப்படிதான் தோன்றுகிறது என்று சொல்லலாம். திமுகவுக்கு கூட்டணி தேவை என்பது உறுதி. திமுக பாஜக கூட்டணிக்கான ரகசிய பேச்சு என்றெல்லாம் பேச்சு அடிபடுகிறது. இது சாத்தியமா திரு சுமன் ஸ்ரீராமன்? தேர்தலுக்கு இன்னும் பல மாத காலம் இருக்கிறது. அதற்கு முன்னாடியே எந்த ஒரு அதாவது உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க மாட்டாங்க, காங்கிரசும் பாஜகவும் கூட்டணி வைக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்டும் பாஜகவும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. இதை தவிர யார் வேணாலும் வேற எந்த கட்சிகளுடனாலும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை பத்தி நம்ம இப்போ தேர்தலுக்கு இன்னும் 5 மாசம் 6 மாசம் இருக்கும் பொழுது நாம் பேசுவது ரொம்ப பிரிமெச்சூர். இந்த மீட்டிங்ஸ் எல்லாமே ஒரு பிரஷர் டாக்டிக்கா கூட இருக்கலாம். சோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தால் இதை போன்று நாங்கள் அங்கும் போவோம் இங்கும் போவோம், இவர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் அவர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்றால் நீங்க நிஜமாவே யாருடைய பேச்சுவார்த்தை நடத்த விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு அது ஒரு சிக்னலாக கூட இருக்கலாம். திமுக அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேராது என திட்டவட்டமாக கூறுகிறார் விஜயகாந்த். தேமுதிகவின் கூட்டணி பற்றிய பேச்சை தற்போதைய சூழலில் உறுதியாக நம்பலாமா திரு சுமன் ஸ்ரீராமன்? இல்ல, தேமுதிக இன்றைய காலகட்டத்தில் சொல்வதை வைத்துக் கொண்டு ஒன்றுமே முடிவு எடுக்க முடியாது. நம்ம அதை அவங்க அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்றத நம்ம ஃபேஸ் வேல்யூல நம்ம எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஏன்னா தேமுதிகவுக்கு 2016 தேர்தல் ஒரு பிழைப்புக்காக நடத்தப்பட வேண்டிய, ஒரு சர்வைவலுக்காக நடத்தப்பட வேண்டிய ஒரு தேர்தல் அவங்கள பொறுத்த வரைக்கும். சோ திருப்பியும் அவங்க பின்தள்ளப்பட்டாலோ இல்ல ஓரங்கட்டப்பட்டாலோ அதற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு அந்த கட்சி எப்படி சர்வைவ் ஆகும் அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி ஆயிடும். சோ அதனால அவர்களுக்கு தேர்தல் ஆதாயம் அதிகம் கொடுக்கக்கூடிய கூட்டணியில் அவர்கள் செல்வதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால இன்றைய காலகட்டத்தில் அவங்க அதிமுகவோட கூட்டணி இல்ல திமுகவோட கூட்டணி இல்லன்னு சொல்றதை வச்சுக்கிட்டு நிஜமாவே அந்த மாதிரி கூட்டணி அமைக்க மாட்டாங்கன்னு சொல்றது அது சரி என்று நான் நினைக்கவில்லை. மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இணையுமா தேமுதிக? மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் உள்ள கட்சிகளின் வாக்கு வங்கி வெற்றிக்கு போதுமானதா திரு சுமன் ஸ்ரீராமன்? இல்ல, மக்கள் நல கூட்டணி கூட்டு இயக்கத்துக்கு தேமுதிக செல்லும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. அது என்ன மிக முக்கிய காரணம் என்றால், மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 7% 8% வாக்குகள் தான் பெறக்கூடிய ஒரு நிலையில, பழைய தேர்தல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அளவு தான் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு காலகட்டத்தில் தேமுதிக கிடைக்கக்கூடிய ஒரு 6-7% சேர்த்து வைத்துக் கொண்டால் கூட உங்களுக்கு 13-14%, 15% தான் வருதே தவிர உங்களுக்கு பெரிய ஒரு வின்னிங் கோலிஷன் ஃபார்ம் பண்ற அளவுக்கு வாக்கு வங்கி இல்லை. அதை காட்டிலும் திரு விஜயகாந்த் எப்படி யோசிப்பாரு, திமுகவுக்கு 20-22% வாக்கு வங்கி இருக்கிறது, அதுவும் கூட ஒரு 6-7% வைத்தால் 30% நெருங்கலாம். 30% நெருங்கினாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். அந்த அடிப்படையில் திரு விஜயகாந்த் அவர்கள் யோசிக்கலாமே தவிர நிச்சயமாக இந்த மக்கள் நல கூட்டணி அன்லெஸ் இந்த கூட்டணியில வளர்ந்து திரு வாசன் அவர்கள் வருகிறார், மேலும் சில கட்சிகள் வருகின்றன, ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டணி உருவாக முடியும் என்று எல்லோரும் ஒன்று கூடினாலே தவிர நிச்சயமாக இப்ப இருக்கிற மக்கள் நல கூட்டு இயக்கத்துடன் திரு தேமுதிக கூட்டணி வைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்களின் பதில்களை பார்த்தோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.